ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில், அதாவது ஸ்லைஸ் ஜூஸ் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜூஸ் பாட்டிலை எப்படி ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஆன்லைனில் தான் காசு கொடுத்து ஆர்கனைசர் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக ஜூஸ்லாம் குடிச்சிட்டு தூக்கி குப்பையில் போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணி கூட சூப்பராக நம்ம ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்லலாம் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி ஹோல்ஸும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சித்ரா, பிரியா, அன்னபூரணி, கோபி, S4S எக்ஸ்ப்ளோரர், ராஜ்குமார், நீலாவதி, அபின்குமார், சந்தியா, பிரியா குட்டி, தஹீரா, பொன்மதி, ராஜா, லக்ஷ்மி, கைலாஷ், சசிகலா, அபி வேர்ல்ட், ரமணி, ஃபைசல், அம்மு, விசாலாட்சி, ராஜேஸ்வரி, நாகராஜன், சைதலவி, அர்ச்சனாதேவி, நாகலக்ஷ்மி, ஃபேஷன் ஜமீன், ஹரி, பாரதி, லக்ஷ்மி, யூஸ்வர்ஷியா, ஸ்ரீ சீரடி பாபா, ஜமலின், பேகம், கௌரி, கிங் முகேஷ், அகல்யா, ஃபஹத், ராஜேந்திரன், மித்ரா டைரி, காமாட்சி, பிரியா ஆப்டிகல்ஸ், இலக்கியா, மாலா, சுபலக்ஷ்மி, மகேஸ்வரி, மகி, தேவி, மணிமேகலை, தீபன், தன்ஷிகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கட்டப்பை ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கை அந்த ஹோல்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு ஸ்டிக்லேயும் நம்ம எடுத்திருக்க அந்த டேப் ரோல்ஸை அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை 2-in-1 ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் ரோல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே உங்களுடைய ஃப்ளவர்ஸை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் எடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கார்னரில் மட்டும். அடுத்தது டாப்பில் பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஸ்டார்ஸ் மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர், அதுவும் 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி டேப்லேருந்து பெரிய டேப் வரலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணி. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த பாக்ஸை தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அப்படி குப்பையில் தூக்கி போடாமல் இந்த பாக்ஸை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மூடியை தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து வைங்க. அடுத்த டிப்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸுடைய அவுட்டரில் கவர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட டேப் இருந்துச்சு அப்படின்னா அழகாக இதை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அப்படி டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டேப் போட்டு அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே அந்த லெட்டர்ஸு அந்த பிக்சர்ஸ்லாம் மறைகிற மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். டெக்கரேஷன் அப்படின்றது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கிறதுக்காகலாம் நான் பண்ணலை, ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸ் மட்டும் மறையிறதுக்காக தான் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்பொழுது இந்த டேப் ஒட்டியிருக்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ அதனால் இது எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், இப்போ நம்ம பாட்டமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம்.
அந்த ஹோல்ஸுக்கு நேராக சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு இன்னொரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம இன்னொரு டேப் எடுத்துருக்கோம், ப்ளூ கலர் டேப் எடுத்து இதனுடைய பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம், பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் ஹூக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய ஹூக்குக்கு இருக்க மாதிரி நான் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஹேங் பண்ணிவிட்டு அழகாக இதில் வந்து சிரப் பாட்டில்ஸு, தைல பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸை யூஸ் பண்ணி 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது ட்ரெஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கடையில் இந்த மாதிரி கவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணியெல்லாம் எடுத்துகிட்டு தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பேக்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. அதனுடைய கைப்பிடியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பிரித்து விட்டு அந்த கார்னர்ஸை மட்டும் உள்பக்கமாக மடித்து விடுங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுட்டு உங்கள் கிட்ட க்ளூகன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கார்னர்ஸை அழகாக ஒட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி அந்த லேயர் மட்டும், அதாவது கீழே இருக்க லேயரை அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்தோம் இல்லைங்களா, அந்த லேயரை மட்டும் நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுக்கணும். மற்ற போர்ஷன்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சி நீங்கள் அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு ஓப்பன் ஆகி வராமல் அப்படியே நம்ம எப்படி மடித்து விட்டோமோ அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைட்லேயுமே ஸ்டாப்லர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கவர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், இப்போ பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த பேக்கை பாதி அளவுக்கு மடித்து உள்பக்கமாக விட்டுடலாங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த உள்பக்கமாக மடித்து இருக்க அந்த பிளாஸ்டிக் கவரையும் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவரையும் சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்து அந்த பாட்டமில் வந்து வச்சு விட்டுடலாம். ஸோ கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை அந்த பாட்டம்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அது உள்ளே வச்சு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆன்லைனில் நம்ம நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படிலாம் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பேக்கை யூஸ் பண்ணி சூப்பரான கிளாத் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை நான் வந்து குழந்தைங்களுடைய இன்னர்ஸும் லஞ்ச் டவலும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் நம்பர் 2ல் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஐஸ்கிரீம் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அந்த பாக்ஸுடைய மூடியை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மூடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே ஓல்டு பேங்கிள்ஸும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கண்ணாடி பேங்கிளாக இருந்தாலும் சரி, மெட்டல் பேங்கிளாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட எந்த பேங்கிள்ஸ் இருக்கோ அந்த பேங்கிள்ஸை எடுத்துக்கோங்க. அதை வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பள்ளமாக இருக்குங்க. ஸோ அந்த பள்ளத்தில் வச்சு நீங்கள் அழகாக ஒட்டி விட்டுருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேங்கிள்ஸையும் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டும் பொழுது உங்களுக்கு சூப்பராக ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் ஒட்டிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். டக்குன்னு ஒட்டிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ஒட்டி முடித்ததும் கை எடுக்காமல் கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஒட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் இன்னொரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பேங்கிள்ஸை வந்து ஒட்டி விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டி விடும்பொழுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஓல்டு பேங்கிள்ஸையும் ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹேர் பேண்ட்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு இந்த பேஸ்கெட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து என்னுடைய ஐடியாஸ் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். பாய்.